நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி இந்த நாளுடைய செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் மகா பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, அப்பா இதோ உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு கூட நாங்கள் வாழ்ந்திருப்பதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாம்சத்துல ஆண்டவரே நீர் தங்கி வாசம் செய்து உமக்கேற்ற பரிசுத்த ஆலயமாக மாற்ற வேண்டுமா நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. நாங்களே அந்த தகப்பனே நீ தங்குகிற தேவாலயமாய் இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானித்து எங்களுடைய வாசஸ்தலத்தை அப்பா பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வர ஆண்டவரே தாமதப்பட்டிருக்கிற ஜனங்களையும் துரிதமாய் கூட்டி சேர்த்துள்ளோம். எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆளுகை செய்து இந்த ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளால் நிரப்பி எங்கள் இல்லங்களுக்கு நீர் அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருகிறோம். எங்கள் தூய இரட்சகரும் அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவருமாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவக்கால சிந்தனையின் ஒரு பகுதியாக இந்த நாளிலும் நாம் நம்முடைய நிருப பகுதியிலே ஒரு சிந்தையை எடுத்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏழாம் வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தப காலங்கள்ல விசேஷமாக நம்ம அதிகமாக சிலுவையை பற்றிய ஒரு உபதேசத்தை நாம சிந்திப்பது வழக்கம். கடந்த வாரத்துல நம்முடைய ஆயர் அவர்கள் என்ன பிரசங்கம் எடுத்தாருங்க? எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரசங்கம் எடுத்தாருங்க? வெரி குட், பாப்பா கரெக்டா சொல்லிட்டா. என்ன வசனங்க? மறந்துட்டீங்க? ஏன்னா இந்த பகுதி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயர் அவர் போன வாரம் எடுத்தாலே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. அதனால சரி நீங்களும் ஞாபகம் வச்சிருப்பீங்க, எதுவும் ரிப்பீட்டடா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பாடுபட்டு சொன்னா எல்லாருக்கும் மறந்துடுச்சு.
என்ன சொன்னாருங்க? 1 கொரிந்தியர் வாசிச்சிருங்க, ஒன்றும் தவறு இல்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து தான் கடந்த வாரத்துடைய சிந்தனை இருந்தது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கடந்த வாரம் நம்ம சிந்தித்த சிந்தனை என்னன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம். அது எப்படி இருக்குது? கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்கிறது. அப்போ சிலுவை எப்படிப்பட்டதா இருக்குது? சிலுவை ஏன் கிறிஸ்து சுமந்தார்? சிலுவையில எந்த மாதிரியான பாடுகள் அவர் பட்டாரு? இதையெல்லாம் கடந்த வாரம் நம்ம தியானித்தோம், சரிங்களா? இது ஆக்சுவலா அந்த கடந்த வாரத்தோடைய ஒரு கண்டினியூஷன். பெரும்பாலும் நம்முடைய சபைகளில, நம்முடைய சபை தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை இல்லைங்களா? தமிழ் சுவிசேஷம், அந்த வார்த்தையில சுவிசேஷம் வருதுனால பெரும்பாலும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், நம்முடைய சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள். ஆனா அந்த சுவிசேஷம் அறிவிப்பதோட நின்று விடக்கூடாது. அடுத்து எங்க அது மாறணும் தெரியுங்களா? நம்முடைய வாழ்வியலோடு நாம் எப்படி கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதுதான் அது மாற்றம் வரணும். இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கக்கூடாது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை வெளியில போய் பிரசங்கிக்கலாம். நம்முடைய ஜனங்கள், நம்முடைய சபை விசுவாசிகள் நம்ம இங்கிருந்து புறப்பட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? உலகமெங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும்னு சொன்னா சிலுவையை இல்லாம நம்மளால ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியாது? அறிவிக்கவே முடியாது. ஏன்னா அதன் மூலமா தான் ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு உண்டாகி இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, நாம சிலுவையை பற்றின உபதேசத்தையே இன்னும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ரோமர் 6:6 நம்ம வாசித்தபடி நாம் சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறாமல் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டாருங்க? எல்லா பாடுகளையும் பட்டு முடிச்சிட்டாரு. அவர் சுமந்த அந்த சிலுவையின் பாடுகளை மட்டும் தியானிப்பது கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது. அவன் அடுத்த கட்டத்துக்குள்ளாக நகர்ந்து போகணும். ஆண்டவர் சுமந்த சிலுவையினுடைய எல்லா விதமான வழிகளையும் வேதனைகளையும் நமக்காக அனுபவித்தார். இது எல்லாத்தையும் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அது முதல் பகுதி தான். அடுத்து அது எங்கவா மாறிடணும்? வாழ்வியெல்லாம் மாறிடணும். எப்படி வாழ்வியெல்லாம் மாறணும்? அதுதான் நம்ம ரோமர் 6:6 நம்ம வாசித்தோம். இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தாரு? நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக. இதற்கு நமக்கு பதில் தெரியும். ஆனா இங்க ரோமருக்கு பவுல் எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. நம்முடைய பாவ சரீரம் நீ பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கிற அழிந்து போகும் பொருட்டாக நம்ம என்ன பண்ணணுமா? சிலுவையில அறையப்படணும். இது நம்ம இன்னைக்காக நம்ம சிந்திக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து அவர் தம்முடைய பிதாவை மகிமைப்படுத்தினார். இனி அந்த பாட்டு அப்படியே யாருக்கு வந்துருச்சு? தேவனுடைய விசுவாசிகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கு. நாம என்ன செய்யணும்? நம்முடைய பாவ சரீரம் மரணத்துக்காக நாம் அனுபவிக்கும் பொருட்டாக இந்த பாவ சரீரத்தை கொண்டு போய் சிலுவையில் என்ன பண்ணணும்? அறையணும்னு பவுல் எழுதுறாரு. இப்ப நமக்கு ஒரு குழப்பம் வருது. எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யேட்சமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாருங்க? அந்த கல்வாரி மலையில அவர் தொங்கினார், அவர் பாடுபட்டார், எல்லாமே நமக்கு தெரியும். நாம எப்படி சிலுவையில் அறியப்படுறது? பவுல் அப்படிதான் எழுதுறாரு இல்லைங்களா? தொடர்ந்து ரோமர் 6 என்ன சொல்றாருங்க? மரித்தவன் பாவத்துக்கு நீங்க ஆக்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறான். 8ஆம் வசனத்துல ஆகையால் கிறிஸ்துவனுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். எப்படி கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது? எப்படி நம்ம மரிக்கணும்? நம்மளும் ஒருவேளை சிலுவை மரத்துல நம்ம செஞ்சு வச்சு நாமளும் போய் ஆண்டவரோடு கூட மரிக்கிறோம்னு சொல்லி நம்மளும் போய் ஆணி அடிச்சுக்க முடியுமா? நாமளும் போய் தொங்க போறோமா? இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது? இதுதான் நம்ம செய்யணும். பாவத்துக்கு மரிக்கிறது. பாவத்துக்கு மரிக்கிறதுக்கு நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டா பத்தாதுங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இது ஒரு பிராக்டிகல் கிளாஸ் தான், சரிங்களா? யார் வேணாலும் பேசலாம். நம்ம போய் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு நம்மளுடைய பாவங்களை உணர்ந்து நம்ம அறிக்கையிட்டு நம்ம மனம் திரும்பணும்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய பாவங்களை நமக்கு நிச்சயமா மன்னிக்கிறார். அப்புறம் ஏன் நான் மறிக்கணும்? அதான் நான் மன்னிப்பு கேட்டேன் இல்லையா? நான் ஏன் மறிக்கணும்? மறுபடியும் ஏன் மறிக்கணும்னு சொல்லுது வேதம். ஏன்னா அதான் 7ஆம் வசனம் சொல்லுது, மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறான். நம்ம மன்னிப்பு கேட்கலாம், நான் அந்த நொடியில நான் மனம் திரும்பலாம். ஆனா திரும்பியும் நான் என்ன பண்ணக்கூடாது? அந்த பாவத்தை செய்யக்கூடாது. நான் செய்யக்கூடாமல் அந்த பாவ சரீரத்தை எழுப்புகிற அந்த இச்சைகளுக்கே நான் மரித்தாக வேண்டும்.
சரிங்களா? அப்ப எப்படி மறிக்கிறது? இந்த மனசு என்ன பண்ணுது? இந்த இருதயம் பொல்லாப்புள்ளதான் இருக்கிறது. அது எப்பொழுதுமே பாவத்தை நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு பாவத்தை செய்யும்படி இந்த சரீரமானது நம்ம என்ன பண்ணிட்டே இருக்குது? ஆட்கொண்டுகிட்டே இருக்குது. அப்படியானால் இந்த பாவ சரீரத்திற்கு நான் எப்படி விடுதலையாக்க முடியும் என்று சொன்னா, பவுல் சொன்னதை போல நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட வேண்டும். எப்படி சிலுவையில கிறிஸ்துவோடு கூட அறையப்படுவது? அதுதான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போறோம். எது சிலுவைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எது சிலுவை? கிறிஸ்து சுமந்தது அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பாரமான சிலுவை. சரிங்களா? அப்ப பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறித்திருக்கிறாரு. நித்தியமான அந்த பரம காணாமுடைய வாழ்க்கைக்கு முன்குறித்திருக்கிறாரு. அப்ப அதற்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னா, நானும் சிலுவையில கிறிஸ்துவோடு கூட நான் என்ன பண்ணி ஆகணும்? மரித்தாக வேண்டும். அப்ப எனக்கு எது சிலுவை? அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா? அப்ப நானும் என்ன பண்ணணும்? சிலுவைய சுமக்கணும். மார்க்கு முன்னாடி இதுக்கு எடுத்துக்குவோம். மத்தேயு எடுத்துக்கோங்களேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இயேசுசாமி என்ன சொல்றாருன்னு பாருங்க தன்னுடைய சீடர்களுக்கு. மத்தேயு இப்ப இயேசுசாமிய பின்பற்றி செல்லுவதற்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவருடைய அழைப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க? சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ணணும்? என்னைய பின்பற்றி வரணும். அப்ப ஆண்டவரோடு நான் நடந்து போகணும். அவரோடு கூட என் வாழ்க்கை பயணத்துல என் இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலே நான் என்னதான் பண்ணணும்? சிலுவைய சுமக்கணும். இப்ப பவுல் இங்க ரோமர்ல என்ன சொல்றாருன்னா, நீ சிலுவையில சுமக்கிறது மாத்திரம் இல்ல, நீ சிலுவையில என்ன பண்ணணும்? அறையப்படணும். அப்ப சிலுவையை நான் சுமக்கணும், தேவனோடு கூட நடக்கணும். தேவனோடு கூட நான் சிலுவையில கிறிஸ்து மரித்தது போல என்னுடைய பாவத்துக்கு நான் மரித்தால் ஒழிய நான் பாவத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? விடுதலையாக்கப்பட முடியாது. இது ஒருவேளை நமக்கு ரொம்ப கடினமா தெரியல, ஆனா இது ரொம்ப கடினமெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தினால மாத்திரம்தான் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும். நானா என்னுடைய சுய முயற்சியில நான் நீதிமானாக முடியாது என்பதை உணர்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அழகாக செய்ய முடியும். ஆனா இதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதுதான் உண்மையான சிலுவை. அதை நாம மேற்கொண்டோம்னா சொன்னா மட்டும்தான் இந்த வசனத்துக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அது என்னங்கிறதுதான் இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். எது சிலுவை? நான் சிலுவையை சுமந்துட்டு இயேசு பின்னாடி போகணும், சரி. ஆனா நான் ஒவ்வொருடையும் பைபிளை தூக்கிட்டு தானே வந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில எது சிலுவை? எதை நான் தூக்கிட்டு நான் ஆண்டவர் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கேன்? அல்லது எந்த சிலுவையில நான் இயேசுவோடு கூட மறிக்கப்பட்டு இருக்கிறேன்? அப்ப எதுதாங்க என் வாழ்க்கையில சிலுவை? அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். எது சிலுவை தெரியுங்களா? நம்மை விட்டு தேவனை பிரிக்கிற எல்லாமே என்னதுதான்? சிலுவை. எதெல்லாம் உலகத்துல நமக்கு ரொம்ப மேன்மையா நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோமோ, எதவற்றின் மேலெல்லாம் நம்ம, அது பொருளா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், உலகத்துல எந்த ஆசாபாசங்களா இருக்கலாம், அல்லது உலக மாம்சத்துக்குரிய காரியங்களா இருக்கலாம், எதையெல்லாம் தேவனை விட நான் நேசித்து கொண்டு இருக்கிறானோ அது எல்லாமே எனக்கு சிலுவைதான். அதை நான் என்னதான் பண்ணி ஆகணும்? விட்டு விடத்தான் வேணும். அப்படி விட்டு விடலைன்னு சொன்னா என்னால என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவோடு கூட நடக்க முடியாது. இந்த மத்தேயு 16:24 இந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்கு தெரியுங்களா சொன்னாரு? தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னாரு. தன்னுடைய சீடர்கள் அத்தனை பேருக்கும் சொன்னாரு, என்னை பின்பற்றி வர்றது நீ எளிதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. என்னை பின்பற்றி வர்றது கடினமான ஒரு சூழ்நிலை. நீங்க தான் முடிவு எடுக்கணும். என்ன? என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் அவன் என்ன பண்ணணும்? தன்னைத்தானே வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுக்கணும். எப்படி வெறுப்பதை யோசிச்சு பாருங்க. ஒரு முறை நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மை பார்க்கிறோம், சரிங்களா? இப்ப காலையில நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆலயத்துக்கு வருவதற்காக நம்ம கிளம்பி வந்திருப்போம் இல்லைங்களா? நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளுடைய முகசாயலை பார்க்கிறோம். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறோம். அதை மற்றவருடைய பார்வைக்கு மோசமா இருக்கணுங்கிறதுக்காக என்னைக்காவது நம்ம நினைப்போமா? இல்ல. யாரோ ஒருவர் எதிர்முகம் பட்டா என்னுடைய முகம் அல்லது நான் நன்றாக தெரிய வேண்டும் என்கிற எண்ணம் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அப்ப நம்மை சரிப்படுத்தி கொண்டு நாம் மற்றவருடைய பார்வைக்கு சரியா இருக்கணுங்கிறதுல கவனமா இருக்கிற நாம இந்த முகத்தை பார்த்து என்னைக்காவது இதை வெறுக்கணும்னு யோசிச்சிருப்போமா? கண்ணாடியில யோசிச்சு பாருங்க. எப்படி நான் என்னை வெறுக்க முடியும்? நம்மளால உலகத்துல இருக்கிற யார வேணாலும் வெறுக்க முடியும், ஆனா நம்மை நாம என்ன பண்ண முடியாது? வெறுக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன்னை நீயே வெறுக்கணும். எப்படி ஆண்டவரு? இப்ப நானே சொல்றேன் எனக்கு அதாவது பிடிக்காதுன்னு நானே எப்படி சொல்லிக்க முடியும்? எனக்கு பிடிக்கும், கரெக்டு தானுங்க. ஒவ்வொருத்தருக்குமே என்ன பண்ண முடியுங்க? அவங்கள பிடிக்கும். உலகத்துல இருக்கிற யார வேணாலும் மன்னிக்காம இருப்பாங்க, ஆனா தன்னை தானே மன்னிச்சு கொள்வாங்க. ஒரு தவறாக ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா, பரவாயில்ல, இதனாலதான் நான் செஞ்சுட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன், அப்படி தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறது? எல்லாரும் மன்னித்து கொள்ளுவது. இப்படி தன் சுயத்தை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனாலும் மனுஷனாலையும் எப்படி தன்னை வெறுக்க
முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையிலேயே என்ன பண்ணணும்? வெறுக்கணும். இன்னும் அழகா இன்னொரு சூழ்நிலையில சொல்றாரு பாருங்களேன். மார்க் நற்செய்தி நூல் ஒரு முறை இதை நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 39 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 முதல் 39. சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி என் மகனுக்கு தகப்பனும் மகனுக்கு தாயும் மருமகளுக்கும் மாமியும் பிரிவினை உண்டாக வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துக்கள் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. மகளையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி போதனையை சொல்றாரு. இதை யாருக்கு சொல்றாரு தெரியுங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல அந்த முதல் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். அங்க 12 சீசர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களை கிராமங்களுக்கு ஊழியர்களுக்கு அனுப்புறாரு. சரிங்களா? அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு சில அறிவுரைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும், நீங்க என்னவெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லும்போது திரும்பவும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். இந்த வார்த்தையை வேற யாராவது நிருபத்துல ஆண்டவர் சொல்லாம எழுதியிருந்தாலும் கூட நமக்கு சந்தேகம் வந்துடும். ஆனா இந்த வார்த்தை யாரு சொல்றது? நேரடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. நான் பூமியிலே சமாதானத்தை அனுப்ப வரவில்லைன்னு சொல்றாரு. நாம அவருக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? சமாதான காரணர். அது நாம வைக்கல, வேதம் அவரை குறிப்பிடுகிறது. அவர் பேர் என்னங்க? சமாதான காரணர். உலகத்துல எந்த பகை எங்க பிரிவினை இருந்தாலும் அங்க இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இல்லாம இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்ட ஒரு மனுஷன் இல்லாம அங்க சமாதானம் உண்டாகாது. நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கும் ஈரான்ல இஸ்ரேல்ல ஏன் யுத்தம் வருது? யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள வருதுங்க, அங்க ஏன் யுத்தம்? அதை விட பெரிய யுத்தம் எங்க வருது? வீட்டுக்குள்ள வருது. நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் சமாதானம் இல்ல? யாரால சமாதானம் அந்த இடத்துல உண்டாகும் தெரியுங்களா? யாராவது ஒருவர் கிறிஸ்துவால் தொடப்பட்ட ஒரு மனுஷன் அல்லது மனுஷி, ஒரு தேவ பிள்ளை அங்க இன்வால்வ் ஆகும்போது மட்டும்தான் அங்க சமாதானம் வரும் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி மத்தவங்களா அப்பத்திக்கு அந்த கோபத்தை வேணா அடக்கிக்கலாமே ஒழிய முற்றிலுமாக அவங்க என்ன பண்ண முடியாது, மன்னிக்கவோ சமாதானம் செய்யவோ முடியாது. உறுதியனால சொல்ல முடியும். அப்போ சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனே என்ன சொல்றாரு? நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். இது நம்ம கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். எது கடினம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தையை கிரகிப்பது நமக்கு கொஞ்சம் கடினமான விஷயமா தெரியுது. சிலுவை பற்றிய உபதேசமும் அப்படிதான். அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தெரியும். பார்த்த பைத்தியகாரத்தனமா. எங்க யாரோ ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அவர் சிலுவையில் அறையப்பட்டா, சார் அவர் கடவுள்னே வச்சுக்கோங்களேன், அவர் சிலுவையில் அறையப்பட்டதா இருக்கட்டும். அதனால இன்னைக்கு நான் பாவத்தில் விடுதலையாவே எப்படி நம்புவது? நியாயமான ஒரு கேள்விதானே. உலக மனுஷனுடைய பார்வையிலிருந்து பார்த்தா இது கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தெரியுங்க? பைத்தியமா தெரியும். இந்த விஷயத்தை நம்பவே முடியாது, கிரகிக்கவே முடியாது. நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன்னு ஒரு கடவுள் சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியும். ஆனா அந்த சமாதானத்தை கொடுக்கவில்லை, பட்டயத்தை கொடுக்க வந்தேன்னு ஆண்டவர் சொன்னாரு. என்ன பட்டயம்? அடுத்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன பட்டயம்? மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இதுக்கு எதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் நம்மளே இன்னைக்கு உண்மையா இல்லையா? இது ஆண்டவர் பிரிவினை உண்டாக்கணுமா? வீட்டுக்குள்ள ஆக்சுவலா இதான் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே அடுத்த வசனம் பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள். எந்த வசனத்தை நம்புறமோ இல்லையோ இதை 100% எல்லாருமே நம்புவோம். யாருங்க உங்களுக்கு தலைவலி, யாருங்க உங்களுக்கு பிரச்சனைன்னா அதை ஏங்க கேக்குறீங்க? வீட்டுக்குள்ள நான் உன்னை கட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க, நான் உன்னை பெத்து வச்சிருக்கேன் பாருங்க, எனக்கு வந்து வாட்சிது பாருங்க, என்னை பெத்தது பாருங்க, இதுதான் எனக்கு சத்துரு. எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. இதுக்கு எதுக்கு நமக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை எல்லாம் சொல்லி நான் பட்டை கலப்பு வந்தேன்னு சொல்லணும்? எங்க அப்பா சொல்லுவாரு, உலகத்துல யார்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம், ஆனா உங்க 4 பேர்த்துக்கிட்ட மட்டும் வாங்க முடியாது அப்படிங்குவாரு. எங்க 3 பேரையும் எங்க அம்மாவையும் சேர்த்து. அப்ப நாங்க சொல்லுவோம், ஆமா நீ என்னென்ன பண்றீங்க எங்களுக்கு மட்டும் தானே தெரியும், வெளிக்கிற யாருக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்போம் எங்க அப்பாவை. உண்மைதானுங்க. வெளியில நம்ம எந்த மாதிரியான முகமூடிய வேணாலும் போட்டுக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, யாருமே முகமூடியோட வாழ மாட்டோம், எல்லாரும் ஒரிஜினாலிட்டி காட்டுவோம். அங்கதான் பிரச்சனை. நேத்து இந்த பிகைன் வுட்ஸ்ல ஒரு பேட்டி ஒண்ணு பாத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சகோதரி அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா சொல்லலாமான்னு தெரியல, பட் இந்த கான்டெக்ஸ்டுக்கு சொல்றது புரியுதுக்கா நான் சொல்றேன். அந்த சகோதரி சொல்றாங்க,
10 வருடமாக நானும் என் கணவரும் திருமணத்துக்கு முன் 10 வருடமாக நாங்க நேசித்து திருமணம் பண்ணி கொண்டோங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்படா திருமணம் நடக்கும், நாங்க அவ்வளவு கனவுகளோட நம்ம அவ்வளவு செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு நாங்க எண்ணி நாங்க திருமணம் பண்ணோம். ஆனா இப்ப 2-3 மாசம் தான் ஆகுது. ஆனா 3 மாசம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, இவ்வளவு இந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது, நாங்க நினைச்ச மாதிரி இல்ல. இது முற்றிலும் எப்படி இருக்குது, கமிட்டட் லைஃபா இருக்குது. இங்க கடன் பட்டவங்களா இருக்கிறோம், அங்க வந்து ஹாய் பாய் சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு கமிட்டட் லைஃபுக்குள்ள எல்லா நல்லது கெட்டதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நமக்கு என்ன ஆகுங்க, வெறுப்புகள் அதிகமாகுது இந்த சூழ்நிலையில. இப்ப நான் திருப்பி இந்த வசனத்துக்கு வரேன். ஆண்டவர் இதைத்தான் சொன்னாரா? நம்ம வீட்டுல நம்ம பண்ணிட்டு இருக்கிற சண்டைத்தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரா? நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு ஆண்டவர் சொன்னாரு இந்த வசனத்தை? இல்ல, இதுக்காக ஆண்டவர் சொல்லல. அதுக்கான விளக்கத்தை என்ன பண்ணாரு, பின்னாடியே கொடுத்திருக்காரு. என்ன சொன்னாருங்க? தகப்பனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நீ யாரையாவது என்னிலும் அதிகமாய் நேசித்தா நீ எனக்கு பாத்திரன் அல்லன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப இது வந்து ஒரு வஞ்சனையுள்ள ஒரு செயலா? நான் எங்க அப்பாவையோ எங்க அம்மாவையோ இல்ல என் கணவரையோ இல்ல என் பிள்ளைகளையோ யாரையும் நான் கடவுளுக்கு மேல நேசிக்க கூடாதா? அவருக்கு அவ்வளவு ஒரு இதா என்னைத்தான் நேசிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாரா? நீ அப்படி நேசிச்சீங்கன்னா நீ என் பிள்ளையே கிடையாதுன்னு சொல்லிடுவாரா? நீ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன தோன்றது? ஒருவேளை நம்ம நேசிக்கிறோம்னு சொன்னா நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் தெரியுங்களா? அந்த வாழ்க்கையும் கெடுத்து விட்டுருவோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுவோம். இதுதான் நடக்கும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க ஒருத்தரை வந்து நிரந்தரமா உங்களுக்கு பகையாளி ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நேசிச்சு பாருங்க. உலகத்துக்கிற எல்லாத்த விடவும் அவங்கதாங்க எனக்கு உலகம், அவங்கதாங்க எனக்கு உயிர், அவங்கதாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனையும் மனுஷனையும் நேசிச்சு பாருங்க. 2 பேரும் சீக்கிரம் பிரிஞ்சுக்கிடுவீங்க. இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். இது வரைக்கும் யாரையும் செஞ்சதுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். உயிருக்கு உயிரா யாரா ஒருத்தரை நேசிச்சு பாருங்க. அது யாரு வேணாலும் இருக்கட்டும், தகப்பனோ தாய் யாரு வேணாலும் இருக்கட்டும், கேரண்டி யாரு வேணாலும் போய் பேசிட்டு பாருங்க. எல்லாருமே அவங்கதாங்க, அவங்க இல்லைன்னா என்னால உயிரே வாழ முடியாது, அவங்க இல்லைன்னா அதுதான் நடக்கும். கடைசியில அவங்க இல்ல, அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா தற்கொலைக்கு நேரம் போவாங்க. இதுதான் நடக்கும். ஏன் தெரியுங்களா? எல்லா மனிதனும் பலவீனமானவன். எல்லா மனிதனும் அவனுடைய தன் சொந்த பலவீனங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன். அவரை போய் நம்ம என்ன பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விடையும் கடவுளை விட குறிப்பா நம்ம நேசிச்சா அது நமக்கு ஆபத்தாதான் போய் முடியும். அது நமக்கு ஆபத்தா போய் முடியும். அது மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் ஆபிரகாம் ஆண்டவர் கேட்டாரு. ஆண்டவருக்கு ஆபிரகாம் கொடுத்த உயர்ந்த கட்ட சோதனையே என்னதுங்க? உன் மகனை கொண்டு வந்து நீ என்ன பண்ணு, பலியிடு. ஆபிரகாம் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன செஞ்சாரு? தகனம் பலியிடுவதற்கு அவர் ஆயத்தமானார். ஏன் தெரியுமா? ஆண்டவரை உண்மை விட நான் என்ன பண்ணல, என் மகனாகி ஈசாக்க நான் நேசிக்கல. ஆபிரகாமுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேசம் ஈசாக்கு மேலதான். 100 வயதுல கிடைத்த ஒரு பிள்ளை அடுத்து என் கூட்டத்தையே அவன் தான் வழிநடத்த போகிறான். அவனுக்கான பொறுப்புகள் இருக்கு. அவன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆபிரகாமுக்கு இருக்கு. அவனை கொண்டு போட்டா எல்லாம் சாம்பல் ஆயிருமே, எல்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிருமே. ஆனாலும் அந்த சோதனையை ஆபிரகாம்னால ஏன் ஜெயிக்க முடியுது தெரியுங்களா? ஆண்டவர் என் பிரச்சனைகளுக்கு போதுமானவர். ஆண்டவர் இந்த காரியத்தை அவருடைய சித்தத்தின்படி எனக்கு மாற்றி கொடுப்பார். ஒருவேளை ஈசாக்கே என் வாழ்க்கையில இல்லாம போனா கூட என் வாழ்க்கையும் என் கூட்டமும் அழிந்து போவதில்லை. தேவன் என்ன செய்வாரு? அதை பார்த்து கொள்வார். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நம்ம சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் பின்னாடி வர முடியும். இல்லாம போக முடியாது. எது சிலுவை தெரியுங்களா? இங்க ஆண்டவர் கொடுத்த டெபினிஷன் தான் சிலுவை. எது சிலுவைங்க? தகப்பனையோ தாயையோ குடும்பத்தையோ இது சொன்னதுனால இவங்கள மாத்திரம் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை வேணாலும் நாம நேசித்து கொண்டு இருக்கலாம். உலகத்துல ஏதோ ஒன்று மேல நான் பற்று வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் என்னை விட நீ அதிகமா நேசித்தீனா நீ என்ன பண்ண முடியாது, நீ சிலுவையை எடுக்க முடியாது. அந்த வசனத்துல கண்டினியூஷன்ல அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, என் தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என்னை வித்தவன் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்ளுவான், அதை காப்பான். சரிங்களா? அப்ப நான் அதிகமா நேசிக்கணும்? என் தேவனாய கர்த்தரை உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட, எனக்கு உண்டான என்னை விட நான் எல்லாவற்றையும் விட நான் அதிகமா நேசிக்கும் போது மாத்திரம்தான் என்னால பாவங்களை ஜெயிக்கவே முடியும். இல்லாம முடியாது. இதுதான் உண்மையான சிலுவை. அனுதினமும் நம்ம சுமக்க வேண்டிய சிலுவை. எல்லாவற்றையும் விட நான் என் கிறிஸ்துவை நேசிக்கிறேனா?
இல்லாம இந்த மாதிரி நீங்க 10,000 பிரசங்கங்களை கேட்டாலும் மனம் திரும்புதல் வராது, வரவே வராது. நம்ம சும்மா கேட்டுக்கொண்டு செவிட்டு விரியனை போல காதை அடைச்சுக்கொண்டு போயிட்டு இருக்கிறவங்களா நம்ம இருப்போம். நம்மால நமக்கும் பிரயோஜனம் இல்ல, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்ல. தேவனை நாம மகிமைப்படணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலுவை இருக்கும். அதை நம்ம சுமந்து கொண்டு தேவனுக்கு பாத்திரமுள்ள ஒரு பிள்ளைய நான் வாழ்ந்து காட்டணும். என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரலைன்னா நான் சிலுவையே சுமக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதுதான் ஆபத்தான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறவங்க தான் யோசிக்கணும், நம்ம உண்மையிலேயே கிறிஸ்தவங்களா இருக்கிறோமான்னு. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல தடுமாறி கொண்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம போராடி அதன் மத்தியிலும் நான் ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம சிலுவை சுமந்து வந்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதுல என்ன இருக்கும் தெரியுங்களா? அதுல எக்கச்சக்கமான பாட திட்டங்கள் அதற்குள்ளாக அடங்கி இருக்குது. அதற்குள்ள எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்கள் அதற்குள்ளாக அடங்கி இருக்குது. தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றினதும் இல்லை. தேவன் எப்பொழுதுமே இந்த டெம்பரவரியான விஷயத்த நம்ம கிட்ட கேட்பாரு. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதெல்லாம் பர்மனண்டான விஷயங்கள், என்னன்றைக்கு நிரந்தரமான விஷயங்கள். ஆபிரகாம் டெம்பரவரியா ஒரு சோதனைக்கு கேட்டாரு, உன் மகனை கொடுன்னு. ஆண்டவர் பலியிட வைக்க வேண்டியது ஆண்டோடைய விருப்பமும் இல்ல. ஆண்டவருக்கு எது விருப்பம் தெரியுங்களா? ஆபிரகாம் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விடவும் அவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை அவருக்கு உணர்த்துவது, ஆபிரகாமை ஜெயிக்க வைப்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் அவரை விசுவாசிகளின் தகப்பனாக மாத்தினாரு. அவருக்குள்ளாக விசுவாசிக்கிற எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆபிரகாம் சந்ததி என்ன பண்றாருங்க, அவர் அழைத்து தன்னுடைய பிள்ளையா மாத்துறாரு. ஆண்டவர் மிகவும் நல்லவர். நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நல்லவர். இதை கண்மூடித்தனமா நம்புறதுக்கு ஒரு விசுவாசம் தேவை, ஒரு விசுவாசம் தேவை. என் வாழ்க்கையில இப்ப நான் என்னுடைய ஜெபம் கேட்கப்படாம இருக்கட்டுமே, என்னோட வாழ்க்கையில பிரச்சனையாவே இருக்கட்டுமே, ஆனாலும் ஆண்டவர் யாருதான் நல்லவர். அவர் இரக்கமும் உருக்கமும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அவர் தம்முடைய வார்த்தையை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாத தேவன். இதை பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒருத்தரால சொல்ல முடியுதுன்னு சொன்னா நீங்க மெய்யாகவே தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. முறுமுறுக்காம, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாம, முறுமுறுக்காம, என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கட்டுமே நம்ம வாழ்க்கையில, என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அதன் மத்தியிலும் என் கடவுளை நான் உறுதியா என்னால் பிடித்துக் கொள்ள முடிகிறது, நான் ஆண்டோட பிள்ளைய என்னால வாழ முடியுது, விசுவாசத்தை விட்டு பின்வாங்காம நான் தேவனுடைய பிள்ளையா வாழ்றேன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய ப்ராப்ளமோட, நம்ம பிரச்சனைகளோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், விசுவாசத்தை சுமந்து கொண்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் கிறிஸ்துவின் பின்பற்றி. அந்த வாழ்க்கையை தான் இயேசு உண்மையிலே எதிர்பார்க்கிறாரு. கிறிஸ்து உண்மையிலேயே அதுதான் சிலுவை சுமந்து என் பின்னாடி மாநாடுகள் சொல்றாரு. லிட்டரலா நம்மளை கொண்டு போய் அறைய போறது இல்லை, ஆனா அதற்கு மாறாக வேறு பல காரியங்கள் மூலமாக தேவன் நம்மை போதிக்கிறார். ஏன் இந்த வாழ்க்கையை நமக்கு ஏன் சிலுவை ஆண்டவர் கொடுக்கிறாரு தெரியுமா? ஏன் பிரச்சனைகளை அனுமதிக்கிறாரு, ஏன் பாடுகளை கொடுக்கிறாரு? அதுலதான் நமக்கு பாடங்கள் இருக்கு, அதுலதான் நமக்கு அனுபவங்கள் இருக்கு, அதுலதான் நமக்கு சாட்சிகள் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் நீங்க ஒண்ணு யோசிச்சிருப்பீங்க. அந்த அற்புதத்துக்கு பின்னாடி இருக்கிற சூழ்நிலை யோசிச்சு பாருங்க, அது கடினமானதா இருந்திருக்கும். அது நம்மளால மேற்கொள்ள முடியாத ஒரு கடினமான ஒரு பாடுள்ள ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த பாடுள்ள சூழ்நிலைதான் ஒரு நாள் என்னை எப்படி மாத்துது, சாட்சியா மாத்துது, தேவனுக்கு மகிமையா மாத்துது. அந்த பாடு, அந்த உபத்திரவம் மாத்திரம் அந்த இடத்துல வரலன்னு சொன்னா நம்மளால தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்கள கானானுக்குள்ள நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருக்கிறாங்க, எகிப்துல அவங்களுடைய பகுதியில ஆண்டவர் அவங்க அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி ஆண்டவர் 10 வாதைகளை அனுப்புனாரு, மகா பெரிய அடையாளங்களை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தாரு, அவங்க கண்ணு முன்னாடி செய்தாரு. எந்த அளவுக்கு அவங்க விசுவாசித்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் யாருக்கு நடக்குது? அடுத்தவங்களுக்கு, எகிப்தியருக்கு. சரிங்களா? அவங்க மாம்சத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு அவங்க தேசத்துக்குள்ளாக என்ன வரலைங்க, பேன் வரல, வண்டுகள் வரல, அவங்க தேசத்துக்குள்ளாக தவளைகள் வரல, காவிரிகள் வரல, எதுவுமே நடக்கல. அதெல்லாம் யாருக்கு நடக்குது? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடக்குது, எகிப்தியருக்கு நடக்குது. இவங்க எப்படி இருக்காங்க? சேஃபா இருக்காங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவ அல்லது இந்த அதிசயங்களை செய்த தேவனை கம்ப்ளீட்டா விசுவாசிச்சாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு நடக்காத வரைக்கும், ஒரு உபத்திரவம் நமக்கு வராத வரைக்கும் அதோடைய வீரியம் நமக்கு புரியாது. அந்த பிரச்சனையில் இருக்கிறவனுடைய மன இருதயம் எப்படி இருக்கும், அவன் எப்படி துடிச்சிட்டு இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஈஸியா வாய் திறந்து பேசிடுவாங்க, புரியாது. ஆனா இவங்களை ஆண்டவர் நடத்திட்டு வர பாருங்க, வனாந்தரத்துல அத்தனை இடத்துல முறுமுறுக்கிறார்.
வனாந்திர பாதையெல்லாம் முறுமுறுக்கிறார் ஆண்டவர். இதோட 10 வயசா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பரீட்சை பாக்குறீங்க. நான் இந்த சந்ததியை ஆரோசித்தேன், இவங்க எல்லா வனாந்திரத்துல மாண்டு போகும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை காணானுக்குள்ள வழி நடத்த மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் முறுமுறுக்கிறாங்க அந்த ஜனங்கள். அதிசயங்களை கண்ணால பார்த்தவங்க. அவங்க பிரச்சனை அவங்க வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுதுதான் உண்மையான விசுவாசம் என்னங்கிறது வெளியில தெரியும். இப்ப நான் யாருங்கிறது எனக்கு தெரியணும்னா என் வாழ்க்கையில என்ன வந்து ஆகணும், சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில விசுவாசத்துக்கு எதிரான போராட்டங்கள் என் வாழ்க்கையில வந்தாகணும். அப்பதான் எனக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது வெளியில வரும். இல்லாம என்ன ஆகாதுங்க, தெரியாது. ஆண்டவர் ஏன் இதை காண்பிச்சு கொடுக்குறாரு தெரியுங்களா? மகனே மகளே, உன் இருதயத்தை நீ பாரு, நீ தெரிஞ்சுக்கோ, நீ என்னை பின்பற்றி வர, நீ என்னை நேசிக்கிற, நீ என்னுடைய ஆலயத்துக்குள்ள வர்ற, என் தேவன் எனக்கு தேவைன்னு சொல்லி நீ வந்துட்டு இருக்க. அப்ப நான் இன்னும் உன்னை முற்றிலும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு செடியா நான் உன்னை மாத்தணும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும் வரை அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப அதை நான் சுத்தம் பண்ணி ஆகணும். உன் இருதயத்துல நான் கை வச்சுதான் ஆகணும், உன் வாழ்க்கையில நான் கை வச்சுதான் ஆகணும், உன் வாழ்க்கையில இடைப்பட்டுதான் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் இடைப்பட்டு நம்மை நாமே புடமிட்டு சுத்தமிட்டு கொள்ளுவதற்கான எல்லா காரியங்களையும் தேவன் என்ன செய்கிறார், நமக்கு ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு சிலுவைன்னு நம்ம நினைச்சிட்டு இதை தூக்கி எறிஞ்சிட்டு போனோம்னு சொன்னா நம்ம தேவனுடைய பிள்ளையாகவே முடியாது, அவரை பின்பற்ற முடியாது. ஆண்டவர் அழகா சொல்றாரு, தன் ஜீவனை காக்கிறவன். ஐயோ என்னால இந்த பிரச்சனை வேண்டாம், நான் ஜாலியா இருக்கதான் விரும்புறேன், எனக்கு இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இயேசுப்பாவை பின்பற்ற எனக்கு நன்மை கிடைக்குமா, எனக்கு அது போதும் நினைச்சு நம்ம வந்தோம்னு சொன்னா நம்மளால அந்த சிலுவை என்ன பண்ண முடியாது, சுமக்கவே முடியாது. அந்த சிலுவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம், அது வேறியாகலாம். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், என் கர்த்தர் எனக்கு போதுமானவர், என் கர்த்தர் எனக்கு போதுமானவர். உலகமே கைவிட்டாலும் சரிங்க, நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க, உலகமே கைவிட்டாலும் சரி, உலகமே நோவாவை எப்படி கிண்டல் பண்ணி இருந்திருக்கும், எவ்வளவு கேலிக்குள்ளா இருக்கும். நீங்க வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுங்களா? காலேஜ்ல நாங்க அனுதினமும் பாக்குறோம், என்ன சோதனை தெரியுங்களா? சில பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க, எந்த பாவத்துக்கும் உடன்படவே மாட்டாங்க, அவங்க தனித்துவமா இருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா அவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க மத்தவங்க எல்லாம், அவங்களால மிங்கிள் ஆக மாட்டாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. உழைக்க தெரியாதவன், இந்த வயசுல அனுபவிக்க தெரியல, உனக்கு உலகத்தை அனுபவிக்க தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவனை ஒதுக்கி அந்த மகனையோ மகளையோ அவனை கேலி பண்ணி அவனே தன்னை வெறுத்து அவனே ஒதுக்குற அளவுக்கு பண்ணிடுவாங்க. அதுதான் உலகம். இந்த உலகம் யாரை நேசிக்குங்க, தன்னுடையவர்களை நேசிக்கும். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொன்னாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுசாமி பேசின வார்த்தை எல்லாம் இன்னும் 3000 வருஷம் உலகம் இருந்தாலும் கூட பொருந்தும். உலகம் தன்னுடையவர்களை நேசிக்கும், ஆனா உலகம் என்ன பண்ணும், பகைக்கும். ஏன் பகைக்கும்? நீங்க இந்த உலகத்துக்கு உரியவர்களா இல்லாதனால இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும், பகைக்கும். நம்ம உலகத்தால் பகைக்கப்படுகிறோமா? நம்ம பகைக்கப்பட்டால்தான் நம்ம சரியான சிலுவை சுமந்து தேவன் பிள்ளையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது அந்த வாலிப வயசுல இருக்கிற மகனுக்கோ மகளுக்கோ அது சிலுவை. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, அதையும் தாங்கிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணணும், நான் அந்த ஸ்டாண்டிலேயே நிக்கணும். தேவனுடைய பிள்ளையா நான் பாவம் செய்யாதபடிக்கு, இச்சைகளுக்கு உள்ள நான் என்னை விட்டு உட்படுத்தி கொள்ளாதபடிக்கு நான் நிக்கணும். அது ஒரு சிலுவை. அந்த வயசுல அதுதான் அவங்க சிலுவை சுமக்கணும். இந்த வயசுல வேற நமக்கு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கலாம். குடும்ப பாரங்கள், நெருக்கங்கள், நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம அழுத்தி கொண்டே இருக்கு. இதன் மத்தியிலும் நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க கூடாது, விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது. தேவன் என்ன சூழ்நிலையிலும் நடத்த வல்லவரா இருக்கிறார். எது யார் என்ன விட்டு போனாலும் என் ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு, என்னை கைவிட மாட்டாரு என்பதை உறுதியா விசுவாசிக்கணும். ஆனா அதுக்கு மத்தியில நம்ம வர்றது சிலுவைதான் நமக்கு. ஆனா என்ன பண்ணணும், அதைய சுமக்கணும். தகப்பனையாவது தாயையாவது அதிகமா நேசிச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? மகனையாவது மகளையாவது அதிகமா நேசிச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? தேவனுடைய நீதிக்காக பிழைக்காம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். நிறைய இடங்கள் நம்ம பார்த்திருப்போம். 1000 பண்ணாலும் அது என் மகங்க, என் புள்ள, எப்படி விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பாவத்தை மூடி மறைப்பாங்க பெத்தவங்க. பாவத்தை குறிப்பா இந்த பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குற தருணத்துல பாத்தீங்கன்னா அது தெரியும். அவனை பார்த்தா ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டான், ஒரு பொறுப்பா இருக்க மாட்டான், குடும்பத்துல ஒரு விஷயத்துல பங்கு கொள்ள மாட்டான், குடிச்சுக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். ஒரு ஊதாரியான ஒரு மகனா இருப்பான். அவனால எந்த ஒரு உருப்படியான விஷயம் நடக்காது. ஆனா பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லாத்தையும் கவர் பண்ணி மேக்கப் பண்ணி அப்படியே அவனை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல போயிட்டு உத்தமமான பையங்க என் பையன் அப்படின்னு போய் நிறுத்துவாங்க, பொண்ணு தேடுவாங்க. இது பொம்பளை பிள்ளைகளுக்கும் பொருந்தும். அவங்களுடைய பகுதியில அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மோசமா இருக்கலாம், ஆனா வெளியில எப்படி சித்தரிப்பாங்க பெத்தவங்க, உத்தமமான பிள்ளை. ஏன்னா ஊருக்கு மேல என்ன பண்ண முடியாது, பிள்ளை விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால அப்படி செய்வாங்க. ஆனா கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? கிறிஸ்து அந்த கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லுவாரு?
நீ முதல்ல மனம் திரும்பு, நீ எல்லாத்தையும் விட்டு விடு, நீ ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையா நீ மாறு. உன்னை நம்பி ஒருத்தர் ஒரு வாழ்க்கை துணை உள்ள வரும்போது அவங்க பாடுபடக்கூடாதுங்கிறத அன்பு இருந்தா அது என்ன பிள்ளையா இருக்குங்க? அதுதான் ஒரு கிறிஸ்தவ தாயா இருக்கும், அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய தகப்பனுடைய உள்ளமா இருக்கும். இல்லைங்க, கல்யாணம் பண்ணா திருந்திடும். அது எப்படிங்க கல்யாணம் பண்ணா திரும்ப முடியும்? நம்பி வர்றதுதான் நாசமா போகும். அது எப்படி கல்யாணம் பண்ண திருந்த முடியும்? அப்பெல்லாம் திருந்த மாட்டாங்க. அது மகனோ மகளோ யாரா வேணாலும் இருக்கட்டும், பொதுவாதான் நான் சொல்றேன், அப்பெல்லாம் திருந்த மாட்டாங்க. மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளை ஆகாம நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க என்ன ஆகும் தெரியுங்களா? பாசத்துல நீங்க செஞ்சிருவீங்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள மட்டும் நடந்துட்டு இருந்த பிரச்சனை இப்ப இன்னொரு குடும்பமும் அதுல சம்மந்தம் ஆகுறதுனால அது ஊர் பிரச்சனையா மாறும். அப்புறம் வெடிக்கும், வெளியில வரும். இன்னும் நீங்க நினைச்சதை விட மோசமாதான் அந்த விஷயம் போய் முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல தேவனுடைய நீதி கேட்டபடி குடும்பத்தை நடத்து. யாரையும் அதிகமா நேசிக்காது, தேவனுடைய நீதி கேட்டபடி. உண்மையான ஒரு விசுவாசமுள்ள தாய் தகப்பன் என்ன சொல்லுவாங்க? நீ தேவனுடைய பிள்ளையா முதல்ல நீ மாறு. நீ அவரு கேட்ட கிரியைகளை முதல்ல செய், அதன் பிறகு உன் வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள்ளலாம். இதுதான் ஒரு உண்மையான தாய் தகப்பனுடைய உள்ளமா இருக்கணும் முடியும். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இப்படிதான் இருக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை ஓவர் டேக் பண்ணிட்டு நாமளா சுய விருப்பத்துல ஒண்ணு செய்யறோமோ அன்னைக்கு எல்லாம் நம்ம அவமானப்படுவோம், அன்னைக்கு எல்லாம் நம்ம பிரச்சனை தான் வரும், அன்னைக்கு எல்லாம் நம்ம குடும்பத்துல நிம்மதியா இருக்காது, சமாதானமே இருக்காது. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் அப்படின்னு என்ன ஆகுதுங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அது என்ன சமாதானம் தெரியுங்களா? நான் உங்களுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டாலும் நான் அப்படியே நான் உங்களை அப்படியே பாத்துக்குவேன் நீங்க நினைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் பட்டயத்தை கொடுக்க வந்தேன். பட்டயம்னா என்ன தெரியுங்களா? ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க விசுவாசத்து நிமித்தமாக நீங்க தனித்து நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம், எல்லாரும் உங்களை பகைக்கலாம், நீங்க நிக்கணும். அதுதான் பட்டயம், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் பட்டயம். இந்த சூழ்நிலை அப்படியே யோசேப்புடைய குடும்பத்தில் நடக்கிறத நம்ம பார்க்கணும். யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் ஏன் பகைக்கப்படுறான்? நீங்க யோசிச்சு பாருங்க. யோசேப்போட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ரொம்ப பாவமா இருக்கும் அவனுடைய சூழ்நிலை. அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைச்ச ஒரு குழந்தை, சரிங்களா? அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? சின்ன வயசுலயும் அவன் பறி கொடுத்துறான். இவனுக்கு பின்னாடி யார் பிறக்கிறா? பென்யமீன் பிறக்கிறாரு. இவருக்கு ஒரு 4-5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு தோராயமா நான் சொல்றேன், சின்ன பையன். அப்ப பென்யமீன் பிறக்கிறாரு. பென்யமீன் பிறக்கும் போதே ராகேல் என்ன பண்ணிடுறாங்க? மரித்து போயிடுறாங்க. அம்மா இல்லாம வளர்ற ஒரு குழந்தை என்னதான் மாற்றாந்தாய் கூட இருந்தாலும் பெத்த தாய் இருக்கிற மாதிரி என்ன ஆகாதுங்க, அதை வளர்த்த முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, மத்த எல்லா சகோதரர்களுக்கும் அம்மா இருக்கிறாங்க, இவனுக்கு மாத்திரம் அம்மா இல்ல, இவனுக்கு பென்யமீனுக்கு மாத்திரம் அம்மா இல்ல. அவங்க அப்பா கொஞ்சம் அதிகமா பாசம் வச்சா என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். இது என்னங்க தப்பு? அம்மா இல்லாத பையன்னு சொல்லி கூட என்ன பண்ணலாம்? யோசேப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமான, யோசேப்பின் மேல யாக்கோபு இன்னும் கொஞ்சம் கூட பற்றுதலா இருந்திருக்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா சகோதரர்களும் முரட்டாட்டம் உள்ளவங்களா வளர்றாங்க. ஆனா இவன் மட்டும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட வர்றான். அவன் மத்த சகோதரர்கள் செய்கிற அந்த தவறான கருமை இவனால பொறுத்து கொள்ள முடியல. போய் சின்ன பையன் தானே, சரியான ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல அவன் இல்ல, போய் எல்லாத்தையும் அப்பாட்ட சொல்றான். அவனுக்கு தெரிஞ்சது என்ன? அப்பாட்ட சொல்லணும், அவங்களை சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போய் சொல்லிடுறான். இதெல்லாம் பக்குவம் இல்லாம செய்யற ஒரு விஷயம் தான். சாதாரணமா இதெல்லாம் சரி பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க அப்பா ஒரு ரிஸ்க் எடுத்து சரி பண்ணி இருந்திருக்கலாம். அப்படியே அவங்க அப்பா வளர விட்டுட்டாரு. அதை பத்தி உணராம அவர் விட்டுட்டாரு. இந்த பையன் வளர்ந்து வரும்போதெல்லாம் அவங்க அண்ணன் மாதிரி கிட்ட எவ்வளவு கடுமையான ஒரு சூழ்நிலையில தான் வளர்ந்து வரான். கடைசியில என்ன பண்ணிடுறாங்க? குடியில தூக்கி போடுறாங்க. அவன் அடிமையா விற்கிறாங்க. மனசார அவன் அடிமையா விற்கிறாங்க பாருங்களேன். கூட பிறந்த ஒரு சகோதரன் அவன் எவ்வளவு துடிச்சிருப்பான், இன்னைக்கு எவ்வளவு கதறி இருப்பான். மனசார அவன் அடிமையா விற்கிறாங்க. அவன் எங்கேயோ ஒளிஞ்சா போதும், கண்ணு முன்னாடி எல்லாம் ஒளிஞ்சா போதும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க பகைக்கிறாங்க. இதுதான் உண்மையான பட்டயம். ஆண்டவர் தகப்பனுக்கும் மகனுக்கும், அந்த மகனுக்கும் சகோதரனுக்கும் பிரிவினை ஆண்டவர் ஏன் உண்டாக்குனார் தெரியுங்களா? அது தேவனுடைய நீதியை பின்பற்றுறதுனால யோசேப்புடைய வாழ்க்கையில அதெல்லாம் நடந்தது. அவன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அண்ணங்களை என்ன பண்றாங்களா அந்த துன்பாகத்தை அவனும் பண்ணியிருந்தானா அங்கேயே என்ன பண்ணிருப்பான்? சுகமா வாழ்ந்து இருக்கலாம். ஆனா அது இல்ல. அப்படிப்பட்டவனால என்ன பண்ண முடியாது? சிலுவையை சுமக்க முடியாது. யோசேப்புக்கு வாழ்க்கையில இருந்தா சிலுவை. அவன் குடும்பத்துல வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிலுவை. அதன் பிறகும் ஆண்டவர் அவன் படிக்கிற எல்லா உபத்திரத்திலையும் ஆண்டவர் கூட இருந்தாரு. ஒருவேளை அது சிலுவை மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எல்லாத்துலயும் அவனுக்கு கூட இருந்தாரு. சிலுவையோட முடிவு என்ன தெரியுங்களா? என்னைக்குமே மகிமை. நம்ம புரிஞ்சுக்கணும். சிலுவை பாடுகளுடைய முடிவு என்னதுங்க? மகிமை. ஆண்டவர் தன்னை மகிமைப்படுத்தும் படிக்குதான் இந்த சிலுவைய அவர் சுமக்கிறார். நாம சிலுவை சுமக்கிறது வேற, நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல, வேற நாதியிலே நம்ம சுமக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. இயேசு கிறிஸ்து நினைச்சா ஆண்டவர் அந்த சிலுவை நடியில இருந்து ஜனங்கள் சொல்றாங்க, நீ உண்மையே தேவகுமாரனால் இப்ப சிலுவையை விட்டு இறங்கி வா, நாங்க விசுவாசிப்போம்னு சொல்லும் போது அவருக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. அவர் நினைச்சா என்ன பண்ண முடியும்? சிலுவை விட்டு இறங்கி வந்துட முடியும்.
அதையும் பொறுத்துக்கிட்டு அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை தன்னை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஆண்டவர் அங்க தொங்குறாரு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய சிலுவை உச்சகட்டம்னு யோசிச்சு பாரு. நமக்கு அந்த வல்லமை இல்ல, நம்மளை லிட்டரலா சிலுவையில் அடிச்சா கூட நம்மளால இறங்கி வர முடியாது. ஆனா தேவனால முடியும், இயேசு கிறிஸ்துவால முடியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணலைங்க, அதைய செய்யல. எவ்வளவு பெரிய முன்மாதிரி நமக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய முன்மாதிரி. சீடர்கள் எல்லாம் ஒருவருடைய பாதங்களை இன்னொருத்தர் கழுவுவதற்கு அவங்க தயங்கி கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து வேலைக்காரனை போல அவர் எஜமானா இருந்தும், அவர் தேவனா இருந்து, தகப்பனா இருந்து, உலகத்துக்கே அதிபதியா இருந்தும் தன்னுடைய இடையில என்ன பண்றாருங்க, துணியை கட்டி கொண்டு அடிமையை போல அவங்க கால்களை கழுவுனது எவ்வளவு பெரிய சிலுவை தெரியுங்களா? நம்ம செஞ்சுருவோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கால்களை கழுவு சொன்னாலே நம்ம யோசிப்போம், சரிங்களா? இங்க இருந்து கிளம்பி போய், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இங்க இருந்து கிளம்பி போய் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அந்த வீட்டுல இருக்கிறவங்க கால்களை எல்லாம் கழுவுங்கன்னு உட்கார வச்சு கழுவு சொன்னா நம்ம கழுவிடுவோமா? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, எல்லாரையும் மன்னிக்கிறார். யூதாஸ் காரியத்தை அவன் காட்டி கொடுக்க போவான்னு ஆண்டவருக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துல அவனாலதான் நான் வாழ்க்கையே முடிய போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவனுடைய கால்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கழுவுறாரு. எவ்வளவு பெரிய சிலுவை தெரியுங்களா? ஆண்டவர் சுமந்த சிலுவையை விட இது அதிகம், அவர் இருதயத்துல சுமந்தது அதிகம். இயேசு கிறிஸ்து அண்ணு தினமும் பாதிக்கப்பட்டார், ரொம்ப அதிகம். பிரியமானவர்களே, நம்மளுக்கு வருகிற பாடுகளை குறிச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. எது சிலுவைங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா இடர்பாடுகளும், எல்லா பாடுகளுமே சிலுவைதான். ஆனா அவருடைய முடிவு ஆண்டவர் எப்படி கொண்டு போய் கொடுப்பாரு, மகிமையே கொடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் காலம்தான், நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை பொறுத்து கொள்ளணும். அவரோடு கூட வாழ்வதற்கு இவைகளை எல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்காரு. நம்ம யோசிக்க கூடாது. எப்பவுமே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா, கம்பேரே பண்ணக்கூடாது. சாதாரணமாவே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லி கொடுப்பேன், கம்பேரே பண்ணக்கூடாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த கம்பாரிசன் பிடிக்காது. ஏன்னா அப்படி நான் வளர்ந்து வந்த சூழ்நிலையை நான் பார்க்கும்போது நான் திரும்பி பாக்குறேன், கம்பேர் பண்ணி இன்னொருத்தரை மட்டம் தட்டுறது எவ்வளவு மோசமான விஷயம் தெரியுங்களா? ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான குணம் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறமைகள் உண்டு. நம்ம ஒரு வீட்டுல இருக்கிற பிள்ளைகளையே ஒரு பிள்ளையோட இன்னொரு பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப நாம அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் எல்லாமே கிடைச்சிருக்குது, இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மோசமான ஒரு விஷயம். நாம இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நம்ம பிறந்திருக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணணும், மனசுல நம்ம நிறுத்திக்கணும். என் வாழ்க்கையில என்ன பிரச்சனையை தேவன் எனக்கு அனுமதிச்சாலும் அதுல ஒரு நன்மை இருக்கு, அதுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் ஆண்டுடைய கரத்துல இருக்கிறேன், அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை நான் சுமப்பேன். இது உண்மையான சிலுவையின் சிந்தனை. கலாத்தியர் 3ல பவுல் இப்படிதான் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட. வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், கலாத்தியர் 2:20 வசனம். அறையப்பட்டேன் ஆயினும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்து என்ன சொன்னாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வருகிறவன், என் பின்னாடி வராதவன் எனக்கு ஏற்றவன் அல்லன்னு சொன்னாரு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு என்னன்னா, நீ சிலுவையை சுமந்துட்டு என் பின்னாடி வரணும்பா, வந்தாதான் நீ எனக்கு சீடனா இருக்க முடியும், எனக்கு மகனா இருக்க முடியும், மகளா இருக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா பவுல் என்ன தெரியுங்களா சொல்றாரு, ஒரு படி மேல போய் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லல நான் சிலுவையில அறையிற மாதிரி நீங்களும் அறையப்படணும்னு இயேசு கிறிஸ்து சொல்லல. ஆனா பவுல் என்ன சொல்றாரு, தன்னை அந்த சிலுவைக்கு உட்படுத்தி அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சுமந்துட்டு மட்டும் வரல, அவரோடு கூட நான் என்னவோ பண்ணிட்டேன், அறையப்பட்டுட்டேன். எப்படி நான் எந்திரிச்சு வெளியில வர முடியும்? நீ வர முடியாது. நான் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணிட்டேன், அந்த சிலுவை மரத்துல அவருடைய கரங்களோடு என்னுடைய கரம், அவர் கால்களோடு என்னுடைய கால்களை வச்சு நான் சிலுவையில கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டுட்டேன். நான் செத்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் பிழைத்திருக்கிறேன். ஏன் பிழைத்திருக்கிறேன்னா, என்னில் அன்பு கூர்ந்து, நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் பாவம் செய்யறதுக்கு நான் மரித்தாயிட்டேன், ஆனாலும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இனி வாழ்ற வாழ்க்கை என்ன தெரியுங்களா, விசுவாசத்துக்கான ஒரு வாழ்க்கை. என் வாழ்க்கையில நீ என்ன செஞ்சாலும் விசுவாசத்தினால, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், ஒரு வேலையே நான் போறேன், அந்த வேலை வாய்க்குமா வாய்க்காதா எனக்கு தெரியாது, நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும். எனக்கு இதை செஞ்சா எனக்கு குறுக்கு வழியில இந்த ஒரு வேலை நான் இந்த ட்ராக் அப்படியே குறுக்கு வழியில கொண்டு போய் நான் செஞ்சேன்னா எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும், ஆனாலும் நான் அதை செய்யல, உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்னை வழி நடத்துங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்கறது அருமையான ஒரு சிலுவையின் சிந்தனை. நம்ம சுமக்கணும்.
நம்ம அநீதமா வரைக்கிற அந்த அதிகமான லாபத்தை நோக்காம கிறிஸ்து எனக்காக ஒப்பு கொடுக்கிறது என்னவோ அது எனக்கு கிடைச்சா போதும், என் வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு தேவன் போதுமானவர், எனக்கு அவர் கொடுத்திருக்கிறது போதும் என்று சொல்லி வாழ்வது என்னதுங்க? ஒரு சிலுவையின் சிந்தனை. இதுதான் நம்ம கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு மனிதனை நம்ம நோவடிச்சு இன்னொரு மனிதனுக்கு வரக்கூடிய லாபத்தை தடுத்து நம்ம எடுத்தோம்னு சொன்னா நம்ம கிறிஸ்துவுக்கு பகைங்க. பவுல் என்ன சொல்றாருங்க? அவரோடு கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 5:24 வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இனி எப்படி அதுக்காக பிழைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள், நான் கிறிஸ்தவ பிள்ளை, நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொன்னா நான் எப்படி? எனக்கு கொடுத்த டெபினிஷன் என்னங்க? பைபிள் எனக்கு கொடுக்குற டெபினிஷன் என்ன? அதன் மாம்சத்தையும், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். இனி எனக்கு என்ன ஆசை இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை நோக்கம் என்ன? எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுங்க. என்ன ஆசை? எப்படியாவது அந்த ட்ரெஸ் நான் எனக்குன்னு வாங்கிருந்தேங்க. அது ஒரு 5000 ரூபாய் வருது, அது எப்படியாவது நான் வாங்கிருந்தேன். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுங்க. எல்லாருக்கும் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குங்கன்னு ஒரு ஆசை இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆசை சரியானதான்னு சீர்தூக்கி பார்க்கிற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம வரணும். ஆசைப்பட்ட கண் கண்டதெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம வாங்கணும்னு நினைச்சா நம்ம இருக்கலே மோசமான நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். சரியானதா? குடும்பத்துக்கு ஏற்றதா? நாம ஒரு கிறிஸ்துவின் பிரதிபலிப்பை கொடுப்பதற்கு ஏற்ற உரைதானா அது? இது எல்லாம் நம்ம சிந்திக்கணும். சாதாரண ஒரு ஆசைக்கே நான் சொல்றேன், என்னுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளின் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படலைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுங்களா? தினம் பாவத்துலதான் வந்துட்டு இருப்போம். தினம் பாவத்துல வந்துட்டு இருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததோட இந்த அத்தியாயம் முடியவே இல்லை. யாரோட சிலுவையை சுமக்கவே முடியாது தெரியுங்களா? ஒரு மனுஷனை நான் காட்டுறேன், அவங்களால சிலுவையை சுமக்கவே முடியாது, எப்பவுமே சுமக்க முடியாது. அவருதான் மார்க் நற்செய்தி நூல் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். உண்டாயிருக்கும். என்ன பகுதினா இந்த மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் புறப்பட்டு அவர் வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு, நல்ல போகிற நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கிறோம், ஒரு வாலிப பையன் சொல்லிட்டு, சரிங்களா? ஓடி வந்து ஆண்டுடைய கால்களை பிடிச்சுக்கிட்டு அவன் சொல்றான். நீங்க என்னெல்லாம் யோசிச்சு பாருங்க. இயேசுசாமி வாழ்ந்த சூழ்நிலையில எத்தனையோ பேர் ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வேத பாரங்கள் நியாய சாஸ்திரிகளை என்ன பண்றாங்க? அவருக்கு விரோதமா இருக்காங்க, அவருடைய வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்கும்படி இருக்கிறாங்க. ஆனா இதற்கு நடுவுலையும் ஆண்டுடைய வார்த்தையினால தொடப்பட்டு ஒரு மனுஷன் வரதே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்குது. அது என்ன வாஞ்சைங்க? நான் நித்திய ஜீவனை எப்படியாவது என்ன பண்ணணும்? சுதந்திரித்துக் கொள்ளணும். நான் அந்த பரலோகத்துக்கு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்ளணும் ஒரு ஆசை அவனுக்குள்ள இருக்குது. இயேசு கிறிஸ்து தான் வழிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். ஓடி வந்து அவருடைய கால்களை பிடிச்சுக்கிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொன்னாரு? தேவனை தவிர ஒருவரும் நல்லவர் இல்லையே, நீ என்ன பண்ணு? கட்டளைகளை கைக்கொள் அப்படின்னு சொன்னார். என்ன கட்டளை? அந்த 19 நம்ம விபச்சாரம் செய்யாதிருப்பதா, கொலை செய்யாதிருப்பாயா, தகப்பனை தாயை கணவன், எக்கச்சக்கமான கட்டளை இருக்கு. அதையெல்லாம் சொல்லும் போது 20ஆம் வசனத்துல அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் நான் என் சிறுவயது முதல் கை கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு நல்ல பையன் பாரு. இது செய்யறதே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த காலத்துல, அந்த காலத்துலயும் சரி, எந்த காலத்துலயும் வாலிப வயதுல இவைகளெல்லாம் சிறு வயதுல இருந்து கை கொண்டு நான் இப்படியா நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறது எவ்வளவு கடினமான விஷயம். அந்த மகன் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அவன் மேல அன்பு கூர்ந்து, உண்மையிலேயே அவன் நல்ல பையன், உண்மையிலேயே அவனுக்கு அந்த ஆசை இருக்கு, உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளையாங்கிற எண்ணம் இருக்கு. அவன் மேல ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து தான் சொல்றாரு. தப்பா சொல்லல, அன்பு கூர்ந்து ஒண்ணு சொல்றாரு. உன்னிடத்துல ஒரே ஒரு குறைவு இருக்கு மகனே, ஒரே ஒரு குறைவு. உனக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்கு, நீ நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிற, ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைக்கிற, எல்லாமே கரெக்ட், நீ என்னை பின்பற்றி வரணும்னு நினைக்கிற, ஒரே ஒரு குறைவு தான் மட்டும் இருக்கு. என்ன தெரியுமா? நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விட்டுற, தரித்திர கூட, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிடும். இது ஒரு குறைவா? உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னா ஆண்டவரே நான் இப்படியே போயிடுறேன்னு என்ன பண்ணிடுவாங்க? எல்லாரும் ஜர்க்கடிச்சு போயிடுவாங்க. அவங்க அப்படிதான் போயிட்டாங்க. உனக்கு இண்டான எல்லாவற்றையும் நீ விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கணும்? யோசிச்சு பாருங்க. அது ஒரு குறையா? நீ ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தா அவன் சேர்த்திருப்பான். நீ என்ன செய்ப்பா?
10ல ஒரு பங்கை நீ மாசம் மாசம் தசம காணிக்க கொடுக்குற இல்லையா, அதை 2 மடங்கா கூட்டி ஏழைகளுக்கெல்லாம் கொடுன்னு சொன்னா கூட அவன் சந்தோஷமா செஞ்சிருப்பான். இதெல்லாம் செஞ்சினா நீ பரலோகம் வந்துடலாம்னு சொன்னா சந்தோஷமா செஞ்சிருப்பான். வார வாரம் நான் இந்த பக்கம் மீட்டிங் போல வருவேன், அப்பெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இருந்தாலும் அவன் சந்தோஷமா செஞ்சிருப்பான். என்ன கேட்டாலும் அவனால சந்தோஷமா செய்ய முடியும். அந்த பொருளை அந்த பொக்கிஷங்களோட தன்னோட வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் அதுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கறத அவனால சந்தோஷமா செஞ்சிருக்க முடியும். இது கொஞ்சம் தானே கொடுக்குறேன், நான் எங்க போயிருவேன், பரலோகத்துக்கு போயிருவேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, உன் இருதயம் எங்க இருக்குதுன்னா இந்த பொக்கிஷத்தின் மேல வச்சிருக்கிற தங்கம், நீ உனக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, உன் இருதயம் எங்க இருக்குது, அதன் மேல இருக்குது. இது கட்டியாளனுங்கிற ஒரு வாஞ்சி உனக்குள்ள இருக்கு. இது சாதாரணமா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உண்டானது. ஆண்டவர் சொன்னாரு, நீ அதை எல்லாத்தையும் வித்துரு, கொஞ்சம் உனக்கு எடுத்து வைன்னு சொல்லல. அனனியா சப்பீரால் மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு வீணா போயிருந்திருப்பாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் ஆண்டவர் சொல்ல. நீ எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு, ஏன்னா திருப்பி வாங்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற யார்கிட்ட கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம், அன்னைக்கு கொடுத்தாலும் திருப்பி கொடுத்து வாங்கிடலாம். தரித்திரருக்கு கொடுத்து எப்படி வாங்க முடியும்? நீ தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை நீ என்ன பண்ணு, பின்பற்றி. அதுவும் சும்மா இல்ல, அந்த வசனம் எப்படி சொல்லுங்க, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவான். யார் வருவா? நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்டா ஆண்டவர் உங்களை கேட்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற வீடு எல்லாத்தையும் வித்துரு தம்பி, எல்லாத்தையும் தரித்திரருக்கு கொடுத்துரு. ஊழியத்துக்கெல்லாம் நீ கொடுக்க வேண்டாம், தரித்திரருக்கே கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துரு, என்னை பின்பற்றிவான்னு சொன்னா நம்ம வருவோமா? சர்ச்சே காலி ஆயிருக்கும், ஒருத்தர் உள்ள இருக்க மாட்டாங்க. என்னை பின்பற்றி வா அப்படின்னு. அதுக்கப்புறம் சிலுவை, அதுக்கப்புறமும் ஜாலியாக முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் போது அவன் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடைந்து துக்கத்துடனே போய்விட்டான். அந்த ரிசல்ட்டையும் அவன் ஏதாவது பதிவு பண்ணாரு. இந்த வார்த்தையை கேட்டவனை மனமடிவாகி துக்கத்துடனே அவன் திரும்பி போகிற அளவுக்கு அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இவன் மேல என்னங்க தப்பு, நல்ல பையன் தானே. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க இருதயம் எங்க இருக்கோ, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாராலும் சிலுவையை சுமந்து வர வான்னு ஆண்டவர் கொடுத்த அழைப்பு ஒருத்தன் வேண்டான்னு சொல்லி போறான்னா என்ன இருக்கும், அவன் வேற ஏதோ பண்ண தேவனை விட அதிகமா நேசிக்கிறான். இவ்வளவுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. சிலுவைங்கிறது என்னதுங்க, வேற எதை நீங்க ஆண்டவரை விட அதிகமா நேசித்தாலும் நாம அந்த இடத்துலதான் பாவம் செய்வோம். அதுதான் நமக்கு கண்ணியாகும், அதுதான் நமக்கு பிரச்சனையாகும். ஒருவேளை ஆபிரகாம் ஆண்டவர் ஈசாக்கா நீ பலியிடுன்னு கேட்கும் போது ஆண்டவர் கடின இருதயம் உள்ளவரை போல நமக்கு தோற்றம் அளிக்கலாம். ஆனா அது உண்மை இல்ல, அது உண்மை இல்ல. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாகி அவருடைய சந்ததியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கணும். நாளைக்கு சாத்தான் வந்து கேட்கலாம், இந்த மனுஷனை மட்டும் நீங்க ஏன் இவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்க, அவருடைய சந்ததியில ஏன் வந்து உங்க பையன் பிறக்கணும்னு சாத்தான் கேள்வி கேட்டா கூட ஆண்டவர்கிட்ட பதில் இருக்கு. அவன் எல்லாத்த விட என்ன பண்ணுவான், என்னை நேசிப்பான். உலகத்தை விட ஒரு மனுஷனால தேவனை நேசிக்க முடியுமானால் அவன் தான் கிறிஸ்துவின் பிள்ளையாகவே முடியும். அவன் தான் ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். அவன் தான் மிஷினரி ஊழியத்தை அப்படி பாரத்தோட பார்க்க முடியும். அவனாலதான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். வேற யாராலையும் முடியாது, வேற யாராலையும் முடியாது. இது சாதாரண சிந்தனை இல்லை, இதுதான் சிலுவையின் சிந்தனை. நான் என்னை விட நான் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவ நேசிக்கணும். ஒருவேளை நான் இப்ப சொல்றேங்க, ஒருவேளை ஆண்டவர் இந்த வார்த்தையை எங்கிட்டே உங்ககிட்டே சொன்னாலும் நாம எல்லாத்தையும் விட்டு விட்டு அவர் பின்னாடிதான் வரணும். அதுதான் உண்மை. ஏன், ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்த சோத்துக்கு என்ன பண்றது, அதை அவர் பாத்துக்குவார். அதுதான் விசுவாசம். அதுல என்ன பண்ணுவாரு, பாத்துக்குவார். என் குடும்பம் என்ன ஆகும், என்னை நம்பிட்டு இருக்காங்களா என்ன ஆகும், எல்லாமே அவர் பாத்துக்குவார். எல்லாமே அவர் பாத்துக்குவார். எதையுமே அவர் விட மாட்டார், எல்லாத்தையும் பாத்துக்குவார். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அடிமை வாழ்க்கைக்குள்ள போறான். தானியேலுடைய சகோதரர்கள் எங்க போறாங்க, நேபுகாத்நேச்சாரால நாடு கடத்தப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா போறாங்க. அம்மா அப்பாவை விட்டாச்சு, சொந்த ஊர் அழிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு அடிமையா ஒரு இடத்துல போறாங்க. அடிமையா போன இடத்துல கூட அவங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு அந்த கல்தேயர்கள் என்ன பண்றாங்க, சாஸ்திரங்கள்லயும் அவங்களுடைய பாஷைகளிலும் வளர்த்துறாங்க. அப்படி வளர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்ன தெரியுங்களா, ராஜா கொடுக்குற அந்த ராஜ விருதுல பங்கெடுக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது. ஆனா கல்தேயர்களுடைய பழக்கத்தின்படி அங்க மாம்சத்துல எப்படி இருக்குங்க, பன்றி இறைச்சியும் கறந்து இருக்கும். அசுத்தமானது தொடக்கூடாதுன்னு தானியேலுக்கு ஆண்டவர் போதிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்து அவன் போதிக்கப்பட்டு வளர்ந்து இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு சிலுவை. அடிமையா அந்த இடத்துல ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்கிது, அனுபவிக்கணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அவனுக்கு ஒரு சிலுவை. என்ன தெரியுங்களா, இதை தொடக்கூடாது, அசுத்தமானதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவன் போய் தைரியமா விசுவாசத்துல ஜெபம் பண்ணி இருப்பான். கண்டிப்பா தைரியமா போய் அந்த அதிகாரிகிட்ட கேட்கிறான், எங்களுக்கு ஒரு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க, எங்களுக்கு மரக்கறிகளை கொடுங்க. மத்த இந்த 4 வாலிபர்களை தவிர மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அதை சாப்பிடுறாங்க.
அவங்களும் யூதர்கள் தான். அவங்க என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. எல்லாரும் சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமா இல்ல. ஆனா யாரு சிலுவை சுமப்பதற்கு தங்களை விட்டு கொடுக்குறாங்களோ, யார் ஆண்டவருக்காக ஏதோ ஒண்ணு என் வாழ்க்கையில இறந்தாலும் பரவாயில்ல, இதனால எனக்கு மரணமானாலும் பரவாயில்ல, நான் போய் நிப்பேன்னு போய் நிக்கிறாங்களோ, அவங்களை கொண்டுதான் தேவன் என்ன பண்ண முடியும்? மகிமையான காரியங்களை செய்ய முடியும். அவங்கதான் கர்த்தருடைய பிள்ளையாக முடியும். அவங்களுடைய வாழ்க்கை மூலமா தான் கர்த்தர் மகிமைப்பட முடியும். அவங்க மூலமா தான் ரட்சிப்பு பரவும். வேற யார் மூலயமா ரட்சிப்பு பரவாது. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்க வாழ்க்கையில சில கடுமையான சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள வருதா, நீங்க கவலையப்படாதீங்க. அது உங்களுக்கு வந்து சிலுமையா கூட இருக்கலாம். நம்ம தைரியமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அவர் என்னை பாதுகாக்க போதுமானவர், இதை நான் சுமப்பேன். அவர் எனக்கு ஒரு முடிவை வச்சிருக்காரு, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? நான் சுமப்பேன். அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் நடத்தட்டும். தைரியமா விசுவாசத்தோடு அந்த வாழ்க்கையில யாருமே உங்களை குழப்ப முடியாது. தெரியுங்களா? நீங்க எத்தனையோ பேர் அப்படி துக்கம் தாளாம போய் மரணத்தை கழுவுறாங்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் துக்கத்தை தாங்க முடியாம அவ்வளவுதான் என் வாழ்க்கை நான் முடிச்சு கொள்ளட்டும்னு போய் எத்தனையோ சகோதர சகோதரிகள் போய் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, தமிழ்நாட்டுல அதிகமான அதாவது என்ன சொல்றது, தூக்குல தொங்குறதுக்கான ஒரு முடிவை ஜனங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. இந்தியாவிலே, தமிழ்நாட்டுலதான் அதிகமான பேர் ஹேங் பண்ணிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மன துக்கத்துல இதுக்கு மேல நான் வாழவே முடியாதுங்கிற ஒரு முடிவு எடுத்து போய் சாகுறாங்களே. நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் யோகாவோட நடந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் நடத்துவாருன்னு பொறுமையா விசுவாசத்துல காத்திருந்தோம்னு சொன்னா, பொறுமையா ஆண்டவர் என்னை நடத்துவாருன்னு நம்பிக்கையோடு நம்ம நடந்து வந்தோம்னு சொன்னா, நம்மளை யாரு என்னை தோற்கடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, யார் தோற்கடிக்க முடியும்? யார் நம்மளை பின்வாங்க செய்ய முடியும்? நம்முடைய இருதயம் சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். இதுதான் இந்த மொத்த செய்தியோட முடிவு. இதுதான் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுங்க? ஆயத்தம். எந்த சிலுவை என் வாழ்க்கையில வந்தாலும் அதை சுமப்பதற்கு நான் ஆயத்தம். ஏன் ஆயத்தம்? அது வழியாதான் கடவுள் என் வாழ்க்கையில மகிமைப்பட போறாரு. அந்த சிலுவை ஆண்டவர் தெரிந்தேதான் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரு. அதன் வழியாக ஆண்டவரை நாம மகிமைப்பட போகுது. அது எனக்கு மகிமையா இருக்க போகுது எனக்கு தெரியாது, இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு அது என்னவா இருக்க போகுது? என் வாழ்க்கை மகிமையா இருக்க போகுது. நிச்சயமான மகிமையை ஆண்டவர் கொடுப்பாரு. அது முடிவில்லாததா இருக்கும். ஆண்டவர் யோசிக்கிறது எல்லாமே நிரந்தரமானது. ஆண்டவர் யோசிப்பார். நாம எப்படி யோசிப்போம் தெரியுங்களா? தற்காலிகமா இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சா போதும், எனக்கு இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த சின்ன விஷயம்தான் நம்மளை ஒரு நாள் மகிமைக்குள்ள நடத்த போகுது, பரலோகத்துக்குள்ள நம்மளை நடத்த போகுது. இந்த வாலிபன் மாத்திரம் இயேசுவே சொல்லிட்டாரு, அவர் நல்ல போததானே உண்மையே விசுவாசித்திருந்தா, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நான் இது தரித்திரருக்கு கொடுத்துட்டு அவர் பின்னாடி நான் போகட்டும்னு சொல்லியிருந்தா இதை விட மகிமையான ஒரு வாழ்க்கையை தேவன் காமிச்சிருப்பாரு. ஆனா அவன் போகல. ஏன் தெரியுங்களா? மிகுந்த ஆஸ்தியின் மேல அவன் என்ன பண்ணிட்டான்? தன் இருதயத்தை வச்சிருந்தான். இதுதான் உண்மையான பிரிவினை. கடவுளையும் நம்மையும் எது பிரிக்கும் தெரியுங்களா? நம்மளுடைய சுய விருப்பங்கள், நம்முடைய சுய ஆசைகள், நம்முடைய சொந்த எண்ணங்கள் தான் பிரிக்கும். வேற யாரும் பிரிக்க முடியாது. அதைய தூண்டும்படி பிசாசு செய்வான். அவ்வளவுதான். எனக்கு அது இல்ல, அது இல்ல, என் கடவுள் எனக்கு இதை கொடுக்கல நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை திரும்பி பார்த்தா எவ்வளவோ மோசமான கடினமான சூழ்நிலை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நற்சாட்சியா இருந்து அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி அவங்களுக்கு உதவி செய்து அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டிய நாம இன்னும் சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமா இல்லை. யோசிச்சு பாருங்க, இன்னும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்வதற்கு நமக்கு இன்னும் விருப்பம் வரலைன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அந்தகாரத்துல கேளுல போய் நமக்கு முடியும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நம்ம கண்டு வழி துயரப்படுறாங்கன்னு பார்த்தா நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்க வாழ்க்கையை தூக்கி விடணும். அதை செய்யாம நம்ம திரும்பிட்டு போனோம்னா அந்த வழி அருகில அந்த கள்ளனால பாதிக்கப்பட்டு குற்றுயிரும் உயரமா இருந்த மனுஷனை விட்டுட்டு லேவியன் திரும்பி போனானே, ஆசாரியன் பக்கமாய் விலகி போனானே, அந்த பாவத்தை தான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பாவம் தான், வேற எதுவும் இல்லை, அதே பாவத்தை தான் நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்ல சமாரியன் இங்கே, நல்ல சமாரியனா ஒருத்தன் வரணும்னா அவன் தன்னுடைய இழக்கணும். அவனுக்கு தேவையே இல்லை, ஆனா அவன் இழக்கணும். அவன் அந்த உயிரை காப்பாத்துவதற்காக சத்திரத்துல கொண்டு போய் பணத்தை கொடுக்குறான், சேர்த்துறான். அவன் தன் வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு அவன் இதை செய்யறான். அவன் செய்யறவன் தான் நல்ல சமாரியன், அவன் செய்யறவன் தான் தேவனுடைய பிள்ளை. அந்த செய்வதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த முடியும். நம்ம வாழ்க்கையில பாடுகளை கொடுத்து நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நமக்கு சிலுவைகளை கொடுத்து நம்ம தேவனுடைய சிந்தையுள்ள பிள்ளையாய் உருவாகும்படிக்கு நம்மை மாற்றி கொண்டு இருக்கிறார். அப்ப சிலுவை இல்லைன்னு சொன்னா, உபத்திரவம் என் வாழ்க்கையில வரலைன்னு சொன்னா நான் தேவ பிள்ளையை உருவாகவே முடியாது. பிரியமானவர்களே, சிலுவையை விரும்புங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சிலுவையை விரும்புங்க. அது எனக்கு வரட்டும், எனக்கு பாடுகள் வரட்டும், பிரச்சனை இல்லை. நான் வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, ரொம்ப வருஷம் இல்ல, 1000 வருஷமா அந்த பூமியில வாழ போறோம். ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது பவுல் சொன்னது போல எப்படியாயிரும் நான் மரித்தோரை விட்டு எழுந்து தேவனுடைய அந்த வருகைக்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு, அதை பார்ப்பதற்கு நான் வாய்த்தம் உள்ளவனாகும்படிக்கு நான் என்னை தானே பானபலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படியாவது
இன்னைக்கு நமக்கு நம்ம காதுகள்ல விழுந்த இந்த சுவிசேஷ வசனம் கேட்க முடியாம எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் தெரியல, எத்தனை பேருக்கு தேவன்னா யாருன்னு தெரியல. ஆனா அந்த வாய்ப்பை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுங்களா? நம்ம தேவனுடைய பிள்ளையா வாழணுங்கிறதுக்காகத்தான். நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவனுக்கு ரட்சகம், அந்த ரட்சிப்பை வெளியில போய் சொல்லணுங்கிறதுதான். எப்படி சொல்லுவோம்? நம்ம வாழ்க்கையில தான் முதல்ல சொல்லணும். நம்ம வாழ்க்கையில தான் முதல்ல சொல்லணும். வாழ்க்கை காட்டணும். இவங்களா அவங்களுக்கு அந்த அந்த மேடம்க்கு பாருங்க, யாருக்கிட்டையுமே அவங்க பேச மாட்டாங்க, யார்கிட்டயுமே எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. எதுவும் ஆனா அவங்க வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, கிட்ட போனா அட்லீஸ்ட் நம்மளுடைய பிரச்சனை கொஞ்சமாவது தீரும். யாரால அதை செய்ய முடியுங்க? தேவனுடைய பிள்ளையாலதான் அது செய்ய முடியும். அப்படிதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா தன் ஆத்மாவை கெடுத்துக்கொண்டா அந்த மனுஷனை போலதான் அப்படி சொல்ல மதிகரனை. இந்த ராத்திரிக்கு உன் ஆத்மா வந்தா நீ சேர்த்து வச்சதை எல்லாம் நீ எனக்கு இது 1000 தலைமுறைக்கு என் பிள்ளைக்கு வரும், என் பேர பிள்ளைக்கு வரும், நான் ஆகாவோன்னு இருப்பேன், எல்லாரும் என்னை பார்த்து வாழ்த்துவாங்க, நீ சேர்த்து வச்சே அது யாருடையதாகும்? யாருடையதாகும்? யோசிச்சு பாருங்க. எல்லா கிரியைகளையும் விட்டு ஓய்ந்திருக்க போறோம். நம்ம என்ன இந்த பூமியில அப்படியே நம்ம சாலமோன் மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்க போறோம்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாள் ஓய்ந்திருக்க போறோம். அந்த வாழ்க்கையை தெரிஞ்சே நம்ம இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையா வாழணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய கேடை நம்ம சமாளிச்சுக்கிறோம். பிரியமானவர்களே, இது எச்சரிப்பின் சத்தமா கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட திரும்புங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. என் ஆண்டவர் என் நன்மைக்காக, எதுக்கோ இல்லை, என் வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகும்படி என்னை என்ன பண்ணிக்கிறார்? இந்த சூழ்நிலை வழியா நடத்தி கொண்டு வராரு. ஏன்னா நான் அவர் கருத்துல இருக்கிற, அவர் கருத்துல இருந்தா என் வாழ்க்கை சிலுவையை சுமந்து கொண்டு வருகிற வாழ்க்கையா தான் இருக்கும். ஆனா அது மகிமையா இருக்கும், தேவனுக்கு மகிமையா இருக்கும், அது மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் தேவன் என்னை அழைச்சிருக்காருங்கிறத நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்து தேவ பிள்ளையா வாழணும். நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டோடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். எது சிலுவை? ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்கிறது எல்லா தீய சிந்தனைகளுமே, அதை சுமப்பதுமே நமக்கு சிலுவை தான். ஆண்டவர்கிட்ட முழுமையா நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சுமந்து, அப்பா நீர் பாடுபட்டு அந்த சிலுவை சுமந்தது போல தகப்பனே, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிப்பதற்கு என்னையும் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட உண்மையான இறுதியத்தோட நம்ம கேட்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்டு எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா ரட்சிப்பின் வழியை நீர் காட்டி சென்றிருக்கிறேன் சுவாமி. இதோ துயரப்படுகிற எல்லாரையும் நீர் அழைத்திருக்கிறேன் சுவாமி. நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் ஆண்டவரே, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க முற்படுங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அப்பா நாங்கள் எங்க வாழ்க்கையில உமக்கு பிரியமான பிள்ளைகளாக, உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்க வாழ்க்கை நீர் கொடுத்திருக்கிற எந்த சிறுவயானாலும் அப்பா நாங்கள் சுமந்து உண்மை பின்பற்றி வர நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்க வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுங்க. நமக்கு பிரியமான சுகந்த வாசனையாக நாங்கள் இருக்கும்படிக்கு தேவன் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. சிலுவை சுமக்கிற சிந்தனையில ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் எங்களை பழக்குவிக்க ஆண்டவரே நீ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகளும் மகிமையும் உங்களுக்கு தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.